எனக்கு ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வாழுகிற எனக்கு இயேசுவினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வாழுகிற எனக்கு ஒரு குறைவும் இல்லை. ஆசீர்வாதம் என்கிறது ஏற்கனவே உங்களுக்கு சொன்னது போல ஏதோ ஒரு முறை நீங்க போதனை கேட்டா உங்களுக்கு புரியாது. தொடர்ந்து நீங்க என்ன பண்ணணும்னா முழு வேதாகமத்தை 66 புஸ்தகங்களையும் நீங்க என்ன பண்ணணும், தொடர்ந்து வாசிக்கணும், படிச்சுக்கிட்டே வரணும், தியானிக்கணும், தியானிச்சுக்கிட்டே இருக்கணும். ஆமேன். அப்பதான் ஆசீர்வாதம் என்ன அப்படின்னாக்க உங்களுக்கு விளங்கும். அப்பதான் ஆசீர்வாதம் என்னன்றது நமக்கு புரியும். சொல்லுங்க, புரியும். ஆமேன். அப்பதான் ஆசீர்வாதம் கர்த்தர் நமக்கு என்ன வைத்திருக்கிறார் என்று சொல்லி நாம் அதை உணர்ந்து கொள்ள முடியும், நாம் அதை பெற்றுக்கொள்ள முடியும். ஆமேன். சில பேர் சொல்றாங்க இந்த ஆசீர்வாதம் எல்லாம் கிடையாது, இந்த ஐஸ்வர்யம் எல்லாம் இல்ல, இது செழிப்பினுடைய உபதேசம், இல்ல ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதித்தாரு, இல்ல ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததி எல்லோருக்குமே இந்த ஆசீர்வாதம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆமென் சொல்லலாமா? ஆபிரகாமுக்கு மாத்திரம் அல்ல, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளும்படி கல்வாரி சிலுவையிலே கிறிஸ்து சாபமானார். ஆமென். புறஜாதிகளாகிய நமக்கு ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பெற்றுக்கொள்ளும்படி கல்வாரி சிலுவையிலே இயேசு என்ன பண்ணார்னா நமக்காக அவர் சாபமானார், நமக்காக அவர் தரித்திரரானார், நமக்காக தன்னுடைய ஜீவனையே கொடுத்தார். ஏன் கொடுத்தார்னா ஏதோ பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ளுகிறது மாத்திரமல்ல, ஏதோ சாபங்களை இயேசு அவர் ரத்தத்தினாலே போக்கினாரு, மீட்படைந்து விட்டோம், நாம் பரலோகத்துக்கு வாரிசுதாரர்களாக மாறிவிட்டோம், நாம் ரட்சிக்கப்பட்டு விட்டோம் என்று அதற்காக மாத்திரமல்ல, நாம் ஆசீர்வாதமாக வாழும்படி இந்த பூமியிலே பலுகி பெருகி கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் நாம் ஆண்டு கொள்ளும்படி ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதம் முழுமையாக நாம் பெற்றுக்கொள்ளும்படி கல்வாரி சிலுவையிலே அவர் மரணத்தை ருசி பார்த்தார். அவர் ராஜாதி ராஜா. அவர் பிறந்ததை காட்டிலும் உனக்காக எனக்காக வந்ததுதான் உண்மை. ஆமென். அதுக்காக வசனங்கள் பாருங்க, நிறைய பிறப்பு குறித்து, நிறைய அவர் இயேசு வந்தார் என்றது குறித்து அதிகமாக நாங்க என்ன பண்றோம், வசனங்கள்ல போடுறோம், பிரிச்சு போடுறோம். இயேசு ஏன் வந்தாரு, ஜனங்களுடைய பாவங்களை நீக்கி ரட்சிக்கிறது மாத்திரம் அல்ல, சாபங்களை போக்குறதுக்கு மாத்திரம் அல்ல, பூமியில உள்ள அனைத்தையும் நீங்கள் ஆண்டு கொள்ளும்படி, அனுபவிக்கும்படி, பலுகி பெருகும்படி, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்தை பெற்று அனுபவிக்கும்படி இயேசு பிறந்தார், வந்தார், உங்களுக்காக மரித்து அந்த ஆசீர்வாதத்தை கல்வாரி சிலுவையிலே உண்டு பண்ணி வைத்திருக்கிறார். எல்லாம் தலைமையில கை வச்சு சொல்லாமா? கர்த்தருக்குள்ள வாழுகிற எனக்கு, கர்த்தருடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வாழுகிற எனக்கு, ஆபிரகாமினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வாழுகிற எனக்கு, இயேசுவினுடைய ஆசீர்வாதத்துக்குள்ள வாழுகிற எனக்கு ஒரு குறைவும் இல்லை, ஒரு குறைவும் இல்லை.